நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா, அயன் அதிகமாக இருக்க இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோவில் நான் முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே உப்பு எவ்வளோ வேணுமோ அதுவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உருகி வச்சுருக்க முருங்கை இலையை சேர்த்து 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கணும். அது கூடவே புளியும் சேர்த்திக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா யம்மி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. இதை தோசை, இட்லி அப்படி இல்லைனா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டாடா, பபாய்.